வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போது இந்த மாதிரி தோப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வியூ எல்லாம் பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நாங்கள் சமைக்கிறதுக்கு ஒரு பிரியாணி சமைக்க போகிறோம் இப்போது. நல்ல ஒரு ஃபுட்டு இன்றைக்கி சமைச்சு வெளியில் கொண்டு போய் கொடுக்கலான்னு பார்க்குறோம். ஒரு இயலாதவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்க போகிறோம், நாங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு. இப்போ என்ன பண்ண ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு தோப்பு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சர்க்கிளில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்க, என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு கம்மி ரேட்டில் இந்த மாதிரி ஒரு தோப்பு வேணும், 1 ஏக்கர் பிட்டு, சின்ன பிட்டு 1 ஏக்கர் வேணும், இல்லை 2 ஏக்கர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்ககிட்ட இருக்குங்க. நீங்கள் வாங்க, பொள்ளாச்சிலேயே இருக்குது, மெயின்லேயே இருக்குது. அதே மாதிரி சைட்டு பிரிக்கிறதுக்காக ப்ரொமோட்டர்ஸ்க்கு தேவைன்னாலும் சொல்லுங்கள். ரெசிடென்சியல் ஃபார்மேட்லேயும் இருக்குது, அதே மாதிரி இந்த ஃபார்மேட்லேயும் அக்ரி ஃபார்மேட்லேயும் இருக்குதுங்க. நீங்கள் அப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் வேணும், விரும்பணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும்னு நினச்சிங்கனாலும் சொல்லுங்கள். எங்ககிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன் ரிட்டன். மஞ்சள் கலர்ல வருது இப்போ, ரெட் கலர்ல வந்து கறி கழுவி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு காய்கறி மிஷின் டச்சு இன்னொரு தடவை கழுவிடுவோம். இந்த ஃபில்டருங்க அது இருந்து அதுக்கு தான் அது வாங்க, அப்படி எல்லாம் எடுத்து வைக்கலாம். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஜீரக சம்பா அரிசியில் செய்ய போகிறேங்க, சூப்பராக இருக்க போகுது. சொல்லிருங்க என்னென்ன பொருளாக இருக்குன்னு. அது நம்ம வெட்டிடலாம் வாங்க. வெட்டும் போது ஒன்றுனா எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஒவ்வொன்றா போடும்போது பண்ணிக்கலாம். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகும். வீடியோ இதுவும் மண்ண கத்தியா? நல்ல கத்தி தான் அது, நல்ல பிளாஸ்டிக் அந்த மாதிரி. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. செட் வாங்கி வச்சிருங்க. எப்படின்னா செட் அப்படியே வச்சிருங்க, கத்தி இதெல்லாம். ஆமா, அதெல்லாம் செட். ஒரு 5 பாத்திரம் இல்ல, பிரியாணி இந்த மாதிரி சமைக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி பார்த்தா நான் வீட்டுல இருந்து எல்லாம் இது, அதாவது ஸ்ட்ரீட் ஃபுட்டு எதுவுமே கத்தியில வறுக்கிற மாதிரிலாம் இருக்காது. அப்படியே டைரக்டா தீயில வாட்டி சாப்பிட்டுருவோம். மசாலா தடவி தீயில ஸ்ட்ரீட் ஃபுட் தான் ஃபுல்லாவே. ஆக்சுவலா நான் வந்து ரெகுலராகவே பண்ணுவேன், யூஸ்ஃபுல்லாகவே பண்ணிட்டு இருக்கிறது. சரி, இது சும்மா ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா எங்கேயாவது கிளம்பி போவேன். இந்த மாதிரி போடுங்க, ரொம்ப பொடியா போங்க. எங்கேயாவது கிளம்பி போயிடுவோம். போயிட்டு காட்டுக்குள்ளே போய் டென்ட் போட்டு உட்காந்து அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு உட்காந்துருப்போம். ஆனால் அதெல்லாம் வீடியோ எடுத்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அதெல்லாம் எடுக்காம விட்டோம். நாங்கள் வாட்டி தனியாக போயிட்டு நாங்கள் வாட்டி ஜாலியாக ரூமெல்லாம் எடுக்க மாட்டோம். ஊட்டி நல்லா போனோம், அதுக்கு பிளேஸ் எல்லாம் இருக்குது. தனியாக டென்ட் போட்டுறது. அங்கே டீ எஸ்டேட் இருக்கும். டீ எஸ்டேட்டு தெரிஞ்சவங்க இருக்காங்க, டீ எஸ்டேட்டு. அங்கே போயிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு எப்படி இருந்தது. நாங்க இந்துஸ்தான் போட்டோ ஃபிலிம்ஸ்குள்ளார நம்ம ஃப்ரெண்ட் இருக்காரு, அதுக்குள்ளார போனோம். வேற லெவல் அது. அந்த இதுக்குள்ளார போனோம் பத்தி, அந்த மஷ்ரூம் தடவை இருந்தாங்க. பட்டை ஜாஸ்தியாகவும் போயிடக்கூடாது, கிராமும் ஜாஸ்தியாக போயிடக்கூடாது. ஆமா, கிராம்பு ஜாஸ்தியாக போச்சுன்னா அவ்வளோதான், கசக்க ஆரம்பிச்சிடும். டூத் பேஸ்ட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி. எங்க ரஞ்சித் என்ன சொன்னா? ரஞ்சித்தா அவர் வந்து நாட்டுக்கோழியா இருந்தா சமைக்க வராங்க. இந்த கிளிப்பு போட்டு காமிச்சிருங்க. அதை நான் அவங்கள பத்தி பேசுனது ஒண்ணு, நீ தான் வரல, உன்னை பத்தியா பேசிட்டோம்டா. சரி, இருக்கிறதுல இதான் ஈஸின்னு வச்சேன். புல்லு புடுங்கிறதே இருக்கிறதுலே கஷ்டம் போல் இருக்கு. காய்கறி அறுக்கிறது கூட பரவாயில்ல. ஊச்சது இருக்கு. இதுதான் அதே போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் தயிர் பச்சடிக்கு எல்லாமே சேர்த்து போதும். இப்போ இதே ஐட்டங்க போதும். செஞ்சு நம்ம ஜிஹெச் கிட்ட போனோம், நிறைய பேர் இருக்காங்க. நான் யூஸ்வலா என்ன பண்ணுவேன்னா, லாக்டவுன் டைமு வீட்டில் தயிர் சாப்பாடு செஞ்சுவேன். தயிர் சாப்பாடு
ரேஷன் அரிசி வச்சு தயிர் சாப்பாடு செஞ்சுருவேன். வெறும் தயிர் ஊற்றி தாளித்து வரமிளகா போட்டு கடுகு போட்டு தாளித்து நானே பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு நான் கொண்டு போய் கொடுத்துறது. லாக்டவுனில் 2 டைம் பண்ணோம். நாய் இருக்குண்ணா, நாய் வேற வருது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இத்தனை பேர் இருக்கோம்ல, வராது. செஞ்சுட்டு அவனுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு போயிடலாம். இங்கே பாருங்க, பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, லெமன் அண்டு க்ரீன் சில்லி எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. சிக்கனும் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டோம். இவர் புதினாவை கிள்ளி போட்டிருக்காரு விக்னேஷ் அவரு. சரிங்களா? அடுப்பு ரெடி பண்ணிடலாங்க. அடுத்தது நம்ம இருக்கு விறகு வச்சு நீங்க அப்படியே ஆரம்பிச்சோம். தீப்பெட்டி மட்டும் காணுமே. வீடியோ போடுங்க. மட்டும் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தீ இல்லனா அவ்வளவுதான், ஸ்டோரி முடிஞ்சு. தீ வந்துரும். நீ அவ்வளவுதான். இன்னும் 2-3 விறகு வேணும். விறகு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லா இதை இருக்குங்க, உடைச்சுங்க. கடப்பாரை எடுத்து 2ஆ போடுங்க. ஏங்க அடிச்சு குதிங்க வாக்கல இதுல. அடிச்சு ஏங்க வீடியோல நீங்க அப்படிதான் ஆக்சன் உடைய மாட்டேங்குதே. இதெல்லாம் மதுரக்காரனுங்க சாதனை. இருங்க, அப்படி பண்ண முடியாது. உங்களை எல்லாம் என்னால தாங்க முடியாது. கம்பெனி இருக்கு. இப்படி பிடிச்சுங்க. எப்படி பிடிங்க? ஒரு மிதிங்க. இதை ஃபர்ஸ்ட் நல்லா வணக்கிட்டு கரண்டி இருங்க. சட்டுங்கம்மா இங்க சூப்பரா இருக்குண்ணா. இதுக்கு மேல கொஞ்சம் பத்தாது வெங்காயம் பத்தாது. இதுங்க நல்லா இதாகட்டும். கிழிச்சு மட்டும் வைங்க. கிழிச்சு மட்டும் வைங்க. 2 கொடுங்க. 2 கட்டுங்க. இங்க வரக்கூடாதா? கை ஓகே ஓகே. வெளியில போய் கட் பண்ணிடலாம். நல்லா கொஞ்சம் நுணுக்கி விடணும். ஏலக்காய் வந்து ரொம்ப ஜாஸ்தியா போடக்கூடாது. கொஞ்சம் அளவா மட்டும் போடணும். சாரி பொண்ணா இருக்கிறேன். நல்லா வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறத்துல அதான வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா செந்நிறமா வர வரைக்கும் நல்லா இது பண்ணி வணக்கிக்கணுங்க. போட்டுறாதீங்க. போடல பொன்னிறமா ஆகும். நல்ல செந்நிறமா வந்துருச்சு ஓரளவுக்கு. அப்படியே நீங்க இது பண்ணீங்கன்னா போதும். அப்புறம் மறுபடியும் போடுறது மாடி தான் போடுவாங்க. அப்படி தாடி காமிச்சு. ஏன்னா உதவியே ரொம்ப நேரம் கட் பண்ண வேண்டியது இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் மிளகாத்தூள் அப்படியே அந்த உப்பு எடுங்க. மிளகாத்தூள் எடுங்க. இந்த கரம் மசாலா எடுங்க. அப்படியே கலக்குங்க. மிளகாத்தூள் தேவைங்கிற அளவுக்கு போட்டுக்கணும். ஜாஸ்தியா போட்டுறக்கூடாது.
அடுத்து வந்து கரம் மசாலா, பிரியாணி மசாலா. போட்டுக்கலாம் பார்த்து. ஆமா நல்லா கிரேவி கொதிச்சு வந்துருச்சு. தயிர் ஊற்றி நம்ம சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டாச்சுங்க. அப்பா ஆனால் பயங்கரமா அடிக்குது. கறியை போட்டுடலாம். விக்னேஷ் அவர்கள் கறி உள்ள போட்டு கொஞ்சம் தண்ணி மட்டும் போடுங்க. தண்ணி மட்டும் லைட்டா ஊற்றுங்க, கறி பிடிக்காம. உப்பு போட்டீங்களா கரெக்டா தேவையான அளவு? ஓகே. கொஞ்சம் லைட்டா ஊற்றுங்க. நல்லா எரியுது. ஆமா, நீங்க கொஞ்சம் லைட்டா ஊத்துங்க. ஊத்துங்க. நீங்க அப்பா நீங்க அங்க தெரியுங்க. அரிசி கழுவியாச்சா? தண்ணி இது பத்துங்க. எதுக்குண்ணா? அரிசி இதுக்கா? போதும். இல்ல இது கரெக்டா இருக்கும். பத்தலினா இது என்னதுண்ணா? தண்ணி இதுல இருந்து வடிச்சுக்கிறாங்க. அப்படிங்களா? நல்லா இவ்வளோ பால் இருக்குது. சரி, சிக்கன் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் அரிசி கழுவிட்டு இருக்காங்க. அரிசி கழுவி போட்டுறோம். தண்ணி மறுபடியும் ஊற்றி மறுபடியும் கொஞ்சம் நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் தான் அரிசி போடணும். ஓகே. உப்பு காரம் எல்லாம் கறி துணி இருக்கா? ஜர்கின் கழட்டுங்க. பனியன் கழட்டுங்க. இதைவா? இது அட்டாச்சு. பரவாயில்ல, கழட்டுங்க. வேண்டாம். வீடியோ எல்லாம் எடுத்தீங்களா? கறி துணிக்கு அரைங்கறியுமே எடுத்திருக்கோம். எடிட்டிங் தான், வேற என்ன. என்னோட கண்டென்ட், முக்கியமான கண்டென்ட் பிரியாணி. அந்த போடுறது, அந்த கட்டிங் பண்ணி வச்சிருக்கிறது, இது பண்றோம். அப்புறம் பண்ணும்போது கொஞ்சம் பரபரப்பு இருக்கும். நம்ம கார்ல இருக்கா? இருக்கு சைடுல. இல்ல இப்படி வைக்காதீங்க, அது உள்ள அடி பிடிக்கும். கிளறி விட்டே இருக்கணும். தண்ணி ஊத்தி இருக்குண்ணா, அதுக்குதான் தண்ணி ஊத்தி இருக்குது. அதுக்கு தண்ணி ஊத்தி இருக்கு. அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு வேண்டியது தண்ணி ஊத்தி இருக்கிறது. ரெண்டா கிழிச்சிருங்க. ஆமாமா, தின்னர் இருக்குண்ணா. பேக்கெட்ல தெரியுறேன். கொடுங்க அந்த இது. தூள் செக் பண்ணணும், உப்பு செக் பண்ணணும். தம் போடும்போது என்னன்னா நல்லா இந்த இது கொஞ்சம் எடுத்து மேல போடணும். கட்டை இருக்குல்ல, எரிஞ்சிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் மேல போடணும். மேல போடணும். போட்டு முக்காவாசி ஒரு 85% வரும்போது சாப்பாடு கொஞ்சம் பருக்கையா இருக்கும். அப்பதான் தம் போடணும். இதுக்குள்ளலாம் போக வீடியோல எல்லாம் வந்துருக்கு பாருங்க. கொஞ்சம் என் ஃபேண்ட் பிடிச்சிருக்கும். நான் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் தள்ளி விடுங்க. கட்டையான சமையல்கார மாதிரி நான் மாறி மாறி சுட்டு வச்சிருமே. எனக்கு சொல்லி கொடுக்குற ஆள் நீங்க தான். குருவே இப்படி பண்ணீங்கன்னா அதுதான் கரெக்ட். நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அடுத்த தடவை பண்ண மாட்டோம். ஆமா, அந்த எலுமிச்சை பழம் சுடுதுன்னு சொல்லிட்டே ஏங்க நண்பா, எலுமிச்சை பழம் மேட்டர்லயே அவர் சூதானம் ஆயிட்டாரு. என்னாச்சு? இல்ல, எலுமிச்சை பழம் அங்க இருந்து அடுத்து இங்க கொண்டு வந்து புழிஞ்சிட்டு இருந்தாரா? அப்படி பண்ணக்கூடாதுங்க, இங்கேயே வந்து அருங்க, இங்கேயே எல்லா ஜூஸும் வந்துருங்க அப்படின்னாரு.
புழிஞ்சு நல்லா இது பண்ணிட்டு டைம் எவ்வளோ அரிஞ்சிங்க. எவ்வளோ எலுமிச்சம்பழம் போட்டீங்க? நீங்க ஒன்று போட்டீங்க, நான் ஒண்ணு போட்டேன், அவ்வளவுதான். 2 தான் போட்டது. 2 எலுமிச்சம்பழம் தானே? புளிப்பு தான். இது ஆக்சுவலா புளிப்பு தான். தயிர் ஒன்னா தயிர் போடுவோம், இல்ல எலுமிச்சம்பழம் போடுவோம். தயிர் வந்து ஒரு 600 ml இருந்து 650 ml. 1 கிலோ அரிசி அப்படிங்கிறப்போ 1 கிலோ அரிசிங்கிறப்போ 100 ml, 6 கிலோங்கிறப்போ 600 இருந்து 600. அரிசி தண்ணி குடிக்குது அதான். சரி, இந்த இடவேற கேப்ல இதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு அதையும் சேர்த்து இடையில போட்டு விட்டுருவாங்க. குடுத்தீங்களாண்ணா? குடிச்சிருச்சு. அதான் சரி, ஓகே, பரவாயில்ல. அரிசி கழுவுன தனியே மாட்டு கொடுத்தாச்சு. எல்லாமே பரவாயில்லையே. அதாங்கண்ணா. சரி, அது வந்து இந்த தண்ணியோட அரிசி போட்டு சூப்பரா இருக்கு. அரிசி கழுவி வச்சாச்சுங்க. அடுத்தது அரிசி போட போறோம். நல்லா கொதியல் வந்ததுக்கு அப்புறம் அரிசி உள்ள போட்டுடலாம். சிக்கன் வந்து சீக்கிரம் வந்துருந்தா பாருங்க எவ்வளோ. கலர் ஆல்ரெடி வந்திருக்கும். நல்லா சிக்கன் ஒரு காவாசி வெந்துருச்சு. இந்த புதினா வாசமே சூப்பர். பிரியாணி வாசம் வருது. நான் செஞ்சிருக்கேன், நான் வீட்டுல நான் தான் செய்வேன். தெரியாம ஒரு வேலையில தண்ணி பத்தாது, அது ஒண்ணுதான் சொன்னாங்க. தண்ணி பத்தாதானா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல கொஞ்சம் தண்ணி இருக்குது. அப்ப போகதான் வந்து அந்த தண்ணியை போடுறோம். அதனாலதான் சொல்றேன். 1 கிலோ அரிசிக்கு எப்படியுமே ஒரு 1.5 லிட்டர் தண்ணி. அப்போ எப்படியுமே அதுல வந்து மூட்டை ஒரு 10 லிட்டர் இருக்குங்களா? இந்த ஒரு கறி மட்டும் எடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊத்த போறோம். தண்ணி நல்லா கொதியில் வந்துச்சு. அரிசி போடுறதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி ஊத்திடலாம். தண்ணி சுத்தமா வடிச்சிருங்கப்போ. தேவையான அளவு, அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திடுறதுங்க. அங்க பாருங்க, அரிசி வடிச்சிட்டு இருக்கிறாங்க. அரிசி வடிச்சாச்சு. தட்டுக்காம அங்க இருக்கு. தண்ணி ஊத்தணுங்க. இல்ல ஊத்தணும், தண்ணி பத்தாது. எல்லாம் முன்ன பின்ன ஆகும். இருங்க. நீ கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க. எனக்கு நான் இருக்கு நான் போட்டுறேன். அரிசி ரெடி ஆயிடுச்சு. வருது எனக்கு. லைட்டா தண்ணி கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் உப்பு காரம்லாம் ஒரு தடவை செக் பண்ணி மட்டும் அரிசி போடுறோம். அவ்வளவுதான். சொல்லிருங்க, நான் சமையல்காரர் நான் தான் அப்படின்ட்டு. யாருங்க கல்யாண ஆர்டர் எது இருந்தாலும் சொல்லுங்க. 1000 பேர் இருந்தாலும் சரி, ஒத்தால நின்று சமைப்பா அப்படி. சரிங்களா? நல்ல பிரியாணி சூப்பரா செய்வாரு. கல்யாண ஆர்டர் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அவர் நம்பர் கான்டாக்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இதுல போட்டு கமெண்ட்ல போட்டுடுறேன், கூப்பிட்டுக்கங்க. சரி, அடுத்தது ஒரு கொதியில் வந்ததுமே அரிசி எடுத்து உள்ள போட்டுடலாம். உப்பு கார டேஸ்ட் பார்த்துலாங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. கொஞ்சம் காரம் லைட்டா போட்டு ஆட் பண்ணா நல்லா இருக்கும். உப்பு காரம் பாருங்க அண்ணா, கொஞ்சம் ஆட் பண்ணும் காரம். போடணும். காரம் கூட பாத்துட்டு போட்டுக்கலாம். காரம் ஜாஸ்தி கூடாது. கரெக்டுங்களா? ஜாஸ்தியா போச்சுன்னா ஆளாளு சோப்புல உள்ள போட்டு
கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஆன்ல தான் இருக்கு. சரிங்க, அரிசி இப்போ உள்ள போடுறாங்க. போடுங்க அப்படியே கொடுங்க. ஓகே, இந்த வைக்கிறது அப்படியே அவ்வளோதான். தண்ணி ஊற்றிட்டுமா? அரிசி போட்டாச்சுங்க. கரெக்டா சூப்பரா பண்ணிட்டாரு. கட் பண்ணிடு, கடைசியில போறதெல்லாம் வைக்காது. சீரக சம்பா அரிசியில செஞ்ச பிரியாணிங்க. வாசம் அப்படியே மணக்குது. எப்போ ரெடி ஆகும்னு ஒரே ஆர்வமா இருக்கும். அங்க பாருங்க, இத்தனை பேர் அப்படியே சுத்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் இதுக்காக. பரவாயில்லைங்க, அடுத்து தம் போட்டுடலாங்க. தம் போட்டோம்னா ரெடி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அடுத்து ரைத்தா ரெடி பண்ண போவோம். ஊத்தியாச்சு. அப்படியே சூப்பரா நெய் ஊத்தி ஒரு தம் போட்டோம்னா பிரியாணி ரெடி. சீரக சம்பா பிரியாணி கோயம்புத்தூர்ல ஒரு தோப்புல வச்சிருக்கோம். நல்ல ஒரு அட்மாஸ்பியர்ல சமைச்சிருக்கோம். அடுத்து வாழையில வெட்டுறதுக்கு போயிருக்கு அப்படி நம்ம அண்ணன். இப்ப வந்துரும். அங்க இருக்கு பாருங்க தூரத்துல, வாழையில வெட்டி கொண்டு வந்துருவாங்க. இப்போ அதுல வாழையில வச்சு எல்லாருமே உட்காந்து சாப்பிட போறோம். பாருங்க, தம் போடுறாங்க. தீ கொஞ்சம் போடுங்க. அதே கரண்டில எடுத்து போடுங்க. அப்புறம் கழுவிக்கலாம். கரண்டில எடுத்து போட்டுருங்க. நல்லா முடியாச்சா? மனமே தம் போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு வேற லெவல் பிரியாணி சாப்பிட போறோம். பாருங்க, நம்ம அண்ணன் வாழையில வெட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. விரிச்சு அப்படியே படுத்து தூங்குற மாதிரி வாழையில விரிச்சு, அந்த அவ்வளவு பெரிய வாழையில வச்சு, ஒரே வாழையிலேயே பெருசா இருந்துச்சுன்னா வச்சு அப்படியே முழுசா எல்லாருமே சாப்பிடலாமே, சூப்பரா இருக்குமே. அப்பா அவ்வளவுதான், தம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சூடு சரியா கொஞ்சம் இனிப்பாய் போயிருமேனா? இனிப்பு வேண்டாம். இனிப்பு வேண்டாம். பச்சை மிளகாய் போட்டுருக்கீங்க. இனிப்பு வேண்டாம். இல்ல அது வேண்டாம். வேண்டாம். அப்படியே எடுங்க, வீடியோல காட்டுங்க. பாருங்க, பிரியாணி ஆயிடுச்சு. சூப்பரா பண்ணிட்டீங்க. அதெல்லாம் தண்ணி கரெக்டா போச்சு. எப்படி பாருங்க, நல்லா பீஸ் எல்லாம் பாருங்க, நல்லா உதிரியா வந்திருக்குது. நல்லா சூப்பரா வந்திருக்குது. பீஸ் எல்லாம் சூப்பரா வந்திருக்குது. ஆனா அந்த சட்டுக்கு இது இல்லைங்களா, அணக்கை இல்லையா? எலும்பெடுத்து நல்லா கடிக்கணும். ஆமா, அடிக்கிறதா பொறுக்குன்னு கடிக்கணும். எனக்கு தான் வரல, நீங்க எல்லாம் கடி. ஓடு கடிங்கண்ணா. மாட்டுங்க. சூப்பரா இருக்குது, சாப்பிடுங்க. எடுத்துக்கங்க நீ கேமராவை. சூப்பரா இருக்குது. இந்த மாதிரி டேஸ்டா கிடைக்கணுமே நம்மளுக்கு இல்ல. இந்த மாதிரி உட்கார்ந்து சாப்பிட கிடைக்கணும் இல்லைங்க. சாப்பாடு வேற லெவல் இருக்கு. வேற லெவல் பிரியாணி. சரிங்களா? இந்த மாதிரி பிரியாணி செய்யணும்னா கூப்பிடுங்க, ஒருத்தர் இருக்காரு, கண்டிப்பா வருவாரு. சூப்பரா இருக்கு பிரியாணி. என்ன சொன்னீங்க? கேமரா நான் முடிச்சிட்டு இருக்கேன். அதான் அவரு தான் முடிச்சிட்டு இருக்காரு.
கேட்டிங்களா? எல்லாம் சூப்பர். ம். ஐயே இந்த இந்த அளவுக்குலாம் நான் பாருங்க. சாப்பிட்டதே இல்லை. எல்லாம் சொல்றேன். இங்க வேற லெவல் பாய். அழகா வந்து தோட்டத்துல வந்து உட்காந்து ஜாலியா சமைச்சு அண்ணன் தான் நம்மளுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது எல்லாமே. அவங்க இருக்காங்க இல்லைங்க, இது வந்து நீங்க இந்த மாதிரி இதுதான். செஞ்சு கொடுத்தத பார்த்தா எனக்கே ஒரு ஆச்சரியம் ஆயிடுதுங்க. ஆ. எனக்கு ஒரு ஆச்சரியம். இருங்க, எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. நல்லா சூப்பர். எப்படி இருக்கு சொல்லுங்க. நல்லா இருக்குது. இந்த ம். மாதிரி குழந்தைங்க இருந்தா பரவாயில்லைங்க. நீங்க செய்யறது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நான் வீடியோ மனசு வர மாட்டேன். திருப்தி. ஏன் வர மாட்டீங்க? செஞ்சதே நீங்க தானே. நீங்க தான் பாருங்க. ஆமா என்னைக்குமே பீஸ் எடுத்து சாப்பிடுங்க பார்க்கலாம். ஆ. இங்க பாருங்க, அப்படியே பூ மாதிரி வந்திருக்குங்க பீஸ். சூப்பர். ம். இங்க பாருங்க, பீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. பூவுங்க அப்படியே லைட்டா அமுத்துனாவே மல்லிப்பூ மாதிரி உடையுது. அந்த அளவுக்கு வந்திருக்கு. நல்லா சூப்பரா இருக்குது. எங்க கேட்டா எந்த பிரச்சனை நல்லா இருக்குது. சூப்பரா இருக்கு. நாங்க நினைச்சதை விட டேஸ்ட் நல்லா இருக்குங்க. கரெக்டா? இன்னைக்கு எத்தனை பேர் சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். எனக்கு பல்லும் இல்லாம முடியுது. ம். பல்லு இல்லாத கூட சாப்பிடுறேன். ஆம். அதாவது நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தது லைக் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. நல்லா இருக்கும் வீடியோ ஃபுல்லாக ட்ரோல் பண்ணாமல் பாருங்க. ப்ராங்க் வீடியோவெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, கொஞ்சம் க்யூரியாசிட்டி கொடுத்துருப்பாங்க. அடுத்து என்ன நடக்குது பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த இந்த அட்மாஸ்பியர் வந்து அப்படியே காமிச்சிருங்க. இந்த அட்மாஸ்பியர் சுற்றி இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வாங்கணும். இந்த மாதிரி ஒரு சொத்து நீங்கள் வாங்கணும், இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி சின்ன சின்ன ஃபார்ம் ஹவுஸாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இதே மாதிரி உங்கள் ட்ரீம் ஃபார்மை நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு நீங்கள் நினச்சதை விட கம்மியான ரேட்டில் நான் உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறோம். கோயம்புத்தூர்லேங்க, பொள்ளாச்சியிலிங்க 2 பக்கத்துலேயும் இருக்குங்க. கோயம்புத்தூர் ரோட்டு மேலேயும் இருக்குது, பொள்ளாச்சி ஊருக்குள்ளேயும் இருக்குதுங்க. நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறோம். காண்டாக்ட் பண்ணுங்கள். சாப்பிட முடியாம இருக்கிறவங்களுக்கு வந்து, அதாவது இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு அப்படிங்கிற ஒரு வாசகம் இருக்குது. அந்த சாப்பாடை வந்து முழு அளவில் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்காக தான் நம்ம வந்து இந்த சாப்பாடு வந்து வச்சதே. முதற்கட்டமாக நம்ம சாப்பிட்டுட்டோம். இப்போ இல்லாதப்பட்டவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறதுக்கு நம்ம சிஆர்எஸ் டிவி குரூப்ஸ் எல்லாமே நம்ம கிளம்பிட்டோம். இப்போ ஆக்சுவலாக கிளம்பிட்டோம். அதே போல் நீங்களும் இல்லாதப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவியும் இங்கே பாருங்கள், எடுத்துட்டோம். சாப்பாடு எங்களால் முடிஞ்ச குவான்டிட்டியை நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க.